லட்சுமி தேவியின் தவத்தால் ஆச்சரியமடைந்த சிவன் அவர் முன் தோன்றி, பெண்களுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம், மகாவிஷ்ணு இருக்கும்போது என்னை நோக்கி தவம் செய்வதேன் என்று கேட்கிறார். பகவான் விஷ்ணுவுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றார் தேவி. அது உனக்கெப்படி தெரியும் என்றார் ஈசன். ஒரு முறை அவர் தியானத்தில் இருந்தார். தியானம் முடிந்ததும் அவரிடம் சென்று, பார்க்கடலில் இருந்து நான் வரும்போது உங்களையே தேவாதி தேவனாக கண்டேன், உங்களையே கணவராக மனதில் வரித்தேன். ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் சிவனை நோக்கி தவம் இருந்தேன், அவர் என்னை நோக்கி தவம் இருப்பார், நாங்கள் இருவருமே ஒன்றுதான் என்று சொல்லும் அளவிற்கு இருவருமே ஒன்றுபட்டவர்கள். என்னுடைய பக்தர்கள் சிவனிடம் வேற்றுமையும் வெறுப்பும் கொண்டால் நிச்சயம் நரகம் செல்வார்கள் என்றார். அதனால் உங்களை நோக்கி தவம் இருந்தேன் என்றார் மகாலட்சுமி. மகாவிஷ்ணு விரைவில் குதிரையாக வருவார், உனது சாபம் நீங்கும் என்று சொல்லி இறைவன் மறைந்தார். இவர்களுக்கு பிறந்த குழந்தையை ஹரிவர்மா என்ற அரசனிடம் ஒப்படைத்தார்கள். அவன் பெயர் ஹைகையா. ஹைகையா வம்சத்தில் வந்தவர்தான் காத்தவரியா அர்ஜுன்.